விசேஷமாக இன்று காலை திருமண வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில் இணைக்கப்பட்ட அருமையான மணமகன் மணமகளை பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. குடும்பம் என்பது கொடு இன்பம் என்கிற ஒரு நல்ல அர்த்தத்தை, பொருளை சார்ந்த வாழ்க்கையாகும். ஏன் குடும்பமாக இணைக்கப்படுகிறோம்? ஏன் திருமண வாழ்க்கை நடைபெறுகிறது? ஏன் இல்லற வாழ்க்கை இணைக்கப்படுகிறது என்பது ஒருவருக்கொருவர் இன்பமாக, சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, சமாதானமாக வாழ்கிற ஒரு வாழ்க்கை. வேதாகமத்திலே ஆண்டவராகிய இயேசு குடும்பத்தை இணைத்தார். The first family was instituted by our God Almighty. ஸோ அன்று முதல் இன்று வரை திருமணம் ஒவ்வொரு மொழிகளிலும், ஒவ்வொரு தேசத்திலும், ஒவ்வொரு நாடுகளிலும் இன்று வரை நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆகவே குடும்பத்தை உண்டாக்கினவர் ஆண்டவராகிய தேவன். மனிதன் தனிமையாய் இருப்பது நல்லது அல்ல என்று ஆண்டவர் கண்டு அவனுக்கு ஏற்ற துணையை ஏற்படுத்தி இல்லறத்தை அன்று முதல் ஏதேன் தோட்டத்திலே முதலாவதாக the first family was organized by our God Almighty. So from that day onwards till today the family is organizing. குடும்பம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நாளும் இணைக்கப்படுகிறது. ஆகவே குடும்பம் என்ற சொல்லுக்கு கொடு இன்பம் என்பது அர்த்தமாகும். ஆகவே நேற்று வரை அவர்கள் தனித்தனியாக இரு வீடுகளிலே, இரு குடும்பத்திலே, இல்லறத்திலே தாய் தகப்பனால் வளர்க்கப்பட்டு நல்ல கல்வி கொடுக்கப்பட்டு அவர்கள் சகோதர சகோதரிகளாக இருந்தார்கள். இன்று அவர்களுடைய திருமணம் பதிவு செய்யப்பட்டு இந்திய திருமண சட்டத்தின்படி, கிறிஸ்தவ முறைமையின்படி அவர்கள் திருமணமாகி ஒருவர் புருஷன் மனைவியாக கர்த்தரால் இணைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இங்கே திருமணம் என்று சொல்லும் பொழுது புருஷன், மனைவி, பிள்ளைகள் என்று சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு ஆசீர்வாதங்களும் சொல்லப்பட்டிருக்க வாசித்த 128ஆம் சங்கீதத்தில் அழகாய் சொல்லுகிறது. ஒரு குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால், ஒரு குடும்பம் செழிக்க வேண்டுமானால், ஒரு குடும்பம் நன்றாக இருக்க வேண்டுமானால், இல்லறம் இனிமையாக இருக்க வேண்டுமானால், வாழ்க்கை செழிப்பாக இருக்க வேண்டுமானால், முதலாவது கர்த்தருக்கு பயப்படுகிற குடும்பமாக இருக்க வேண்டும். அந்த குடும்பத்தின் கைகளின் உழைப்பு, கைகளின் சம்பாத்தியம், கைகளின் வருமானம் ஆசீர்வதிக்கப்படும். இரண்டாவது சொல்லப்பட்டிருக்கிறது, மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மனைவிக்குரிய ஆசீர்வாதம். மனைவி என்பது ஒரு கொடி. அது படர்ந்து கொண்டே போகும். அது அங்கங்கே படர்ந்து கொண்டே போகும். இலைகள், பூக்கள், கனிகள் வந்து கொண்டே இருக்கும். அடுத்தது வாசிக்கிறோம், உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவமர கன்றுகளை போல் இருப்பார்கள். இவ்விதமாக ஒரு குடும்பம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படும் என்பதை வேதம் சொல்லுகிறது. இந்த வேத வசனத்தின்படி, இந்த வேத பிரமாணத்தின்படி இவர்கள் இந்த குடும்பம் கர்த்தருக்கு பயந்து வாழும் பொழுது அவர்களை இந்த தேசத்தில் ஆசீர்வதிப்பார். அவர்களை மட்டுமல்ல, இங்கே குடும்பமாக மணமக்களை வாழ்த்து வந்திருக்கிற உங்களையும் இயேசு கிறிஸ்து ஆசீர்வதிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். ஆகவே பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஆண்டவர் இன்று முதல் அவர்கள் தொடங்குகிற, இன்று முதல் அவர்கள் ஆரம்பிக்கிற இல்லறம் எல்லா நாளும் இனிமையாகவும், சந்தோஷமாகவும், சுகமாகவும், ஆரோக்கியமாகவும், தீர்க்காயுசாகவும் இருக்கும்படி நம்ம எல்லாரும் ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிப்போம். ஒரு நிமிடம் கண்களை மூடி, ஆண்டவரே இம்மணமக்களை ஆசீர்வதியும் என்று சொல்லி உங்கள் மனதார அவர்களை பிரார்த்தியுங்கள், மனதார அவர்களை வாழ்த்துங்கள். கர்த்தர் அவருடைய வாழ்வை மகிமையாக ஆசீர்வதித்து இந்த உலகத்தில் அநேகருக்கு சாட்சியாக, அநேகருக்கு நன்மையாக அவர்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கும்படி யாவரும் ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, சகல ஆசீர்வாதங்களுக்கும் காரணமாய் இருக்கிற நல்ல கர்த்தாவே, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று சொன்ன தேவன், ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன், ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவன், யாக்கோபையும் யோசேப்பையும் ஆசீர்வதித்த தேவன், எங்கள் முற்பிதாக்களை எல்லாம்
செல்வ செழிப்பாய் ஆசீர்வதித்து தேசத்திலே சீமானாய் நடத்தின ஆண்டவர் இந்த நாளிலும் கர்த்தாவே திருமண வாழ்க்கையில இணைக்கப்பட்டு புருஷன் மனைவியாய் எங்கள் மத்தியில் இருக்கிறதான தம்முடைய பிள்ளைகளை நாங்கள் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கொடா கொடியாய் பெருகுவாயாய் என்று சொன்னது போல ஆமென், தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். 128ஆம் சங்கீதத்தில் நாங்கள் வாசித்தது போலவே ஆமென் கர்த்தாவே, அருமை மகன் பெல்ஸ்ராஜாவும் அருமை மகளும் இந்த உலகத்திலே ஆசீர்வதிக்கப்பட ஆமென், எருசலேமின் வாழ்வை காண, சியோனின் வாழ்வை காண, சகல சமாதானமும் சுகமும் உண்டாயிருக்க இவருடைய விருப்பங்கள், இவருடைய கை உழைப்புகள், இவருடைய சம்பாத்தியங்கள், ஏற்ற காலத்திலே கற்பத்தின் கனிகள், பிள்ளை செல்வங்கள், சரீர சுகங்கள், அவருடைய வாஞ்சிகள் அனைத்தையும் நிறைவேற்ற நாங்கள் வாழ்த்துகிறோம். இங்கே மணமக்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கும்படியாய் வந்திருக்கிற உற்றார் உறவினர், பெற்றோர், இனஜன பந்துக்கள், திருச்சபையார், ஆண்டவரே நண்பர்கள், தோழர்கள் அனைவரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இந்த திருமண வைபவம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்று முதல் கர்த்தர் இவர்களுக்கு மேய்ப்பராக இருந்து, கர்த்தர் இவர்களுக்கு ஆலோசனை கர்த்தராக இருந்து, கர்த்தர் இவர்களுக்கு வழிகாட்டியாய் இருந்து, எல்லா காரியத்திலும் முதலாவது உம்முடைய ராஜ்யத்தை தேடி, உம்முடைய சமூகத்தை தேடி ஆண்டவருடைய கரத்தினால் பிரசன்னத்தினால் நடத்தப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். வானத்தின் ஆண்டவரே பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமற் போக மட்டும் மணமக்களை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். இவருடைய பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இவருடைய சிரசின் மேல் தங்குவதாக. அவருடைய ஆசைகள் நிறைவேறட்டும், எதிர்பார்ப்புகள் நிறைவேறட்டும். ஒவ்வொரு நாளும் சாட்சிகளாக எழும்பி பிரகாசிக்கட்டும், ஊழியத்தில் பங்கு கொள்ளட்டும். தேவராஜ்